ஹலோ நண்பர்களே, ஒரு பொண்ணை எப்படி ஈர்க்கிறது, ஹவு டு அட்ராக்ட் விமன். இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணோட மனசுல நீங்க சீக்கிரமா இடம் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க உங்களை பத்தி அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்ச உடனே நம்மளோட எல்லா விஷயங்களையுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ஒரு பொண்ணை 24 மணி நேரமும் உங்களை பத்தி மட்டுமே யோசிக்க வைக்கிறது எப்படி? அவங்க தூக்கத்துல கூட உங்களை பத்தி கனவு காண வைக்க முடியுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு பொண்ணோட மூளையில இருக்கிற 2 கதவுகளை நீங்க ஓபன் பண்ணணும். அந்த 2 கதவுகளுக்கான சாவிகள் என்கிட்ட இருக்கு. ஒன்னு மர்மம், அதாவது மிஸ்ட்ரி. இன்னொன்னு உணர்வுகள், எமோஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 2 ரகசியங்களை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி முதல் கதவு. ஆரம்பத்துல இந்த அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியறதுக்கே ரொம்ப காலம் ஆச்சு. ஏன்னா பெண்களுக்கு உளவியல் ரீதியான சில விஷயங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அவங்களோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கலனா அவங்க உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க, உங்களோட தன்னம்பிக்கையும் உடைச்சிருவாங்க. நிச்சயமற்ற தன்மைனா என்ன? ஒரு பொண்ணுக்கு உங்க மேல இருக்கிற உணர்வுகள் பத்தி 100% தெளிவுகள் இருக்கக்கூடாது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் எப்பவுமே மர்மமான ஆண்களை நோக்கி தான் அதிகமா ஈர்க்கப்படுறாங்க. அந்த மர்மம் அவங்களுக்கு ஒரு விதமான ஆர்வத்தை கொடுக்குது. அவங்க உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை தான் காதலுக்கான முதல் படி. அறிவியல்ல அன்சர்டனிட்டி ரிடக்ஷன் தியரின்னு ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா மனுஷங்களுக்கு மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு காரணமே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிச்சயமற்ற தன்மையை குறைக்கிறதுக்கு தான். ஆனா காதல்ல இது கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யுது. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல 100% கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்க ஆர்வம், அதாவது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். சரி, இது எப்படி பண்றது? ஒரு பொண்ணோட மனசுல எப்பவுமே 3 கேள்விகள் இருக்கும். இவனுக்கு என்ன நிஜமாவே பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? யாருக்கு யார அதிகமா பிடிக்கும்? எனக்கு இவனையா இல்ல இவனுக்கு என்னையா? இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லாம இருந்தாலே அந்த பொண்ணு உங்க பின்னாடி சுத்துவா. இதை செய்ய 4 முக்கியமான விதிகள் இருக்கு. விதி 1, அவளை அளவுக்கு அதிகமா புகழாதீங்க. தி பவர் ஆஃப் ரெஸ்டாரண்ட். ஆரம்பத்துல நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகான பொண்ணு சோசியல் மீடியால ஒரு போட்டோ போட்டா ஏஞ்சல், குயின் 1000 கமெண்ட்ஸ் அந்த மாதிரி குவியும். அவங்களோட ஈகோ ஏற்கனவே உச்சையில இருக்கும். நீங்க போய் அதே கூட்டத்தோட ஒருத்தனா நின்று உன் கண்ணு சூப்பர், நீ சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மொக்கையா புகழ்ந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு ஈர்ப்புமே வராது. அவங்க கண்ணுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு சாதாரணமான பையனா தான் தெரிவிங்க. நீங்க மத்தவங்களை விட வித்தியாசமானவர்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவங்களோட அழக புகழறத நிறுத்துங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுல எந்த ஸ்பெஷலும் இல்ல. புகழ்ச்சிக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிண்டலோ இல்ல ஒரு சாதாரண உரையாடலையோ தொடங்குங்க. நீங்க அவங்கள ஒரு தேவதையா பார்க்காம ஒரு சாதாரண மனுஷியா பார்க்கும் போதுதான் அவங்க உங்களை ஹை வேல்யூ மேனா பார்ப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒருத்தரை புகழறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல தன்னை புகழாத ஒருத்தர் தான் அதிக கவனத்தை ஈர்ப்பாங்க. விதி 2, உடனே அடுத்த டேட் பத்தி கேட்காதீங்க. த மிஸ்ட்ரி ஃபேக்டர். இது ஒரு சைக்காலஜிக்கல் மாஸ்டர் பிளான். நீங்க ஒரு பொண்ணை மீட் பண்றீங்க, 2 பேரும் செம்மையா பேசி சிரிக்கிறீங்க, அந்த மீட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு செம்மையா இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எப்போ உங்க விருப்பத்தை ரொம்ப வெளிப்படையா சொல்றீங்களோ அப்பவே அந்த ஆர்வமும் அங்கேயே முடிஞ்சிரும். நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு இன்னைக்கு மீட்டிங் பிடிச்சிருக்குமா? ஏன் இவன் இன்னும் மெசேஜ் பண்ணல? ஒருவேளை இவன் மத்த பொண்ணுங்க கூட பிஸியா இருக்கானோ? இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி அவங்க மூளைக்குள்ள 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்களை பத்தி எந்த அளவுக்கு மர்மமா யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஈர்ப்பு தானாவே அதிகமாகும். அந்த சைலன்ஸ் தான் உங்களை அவங்க மனசுல ஒரு ஹீரோவா நிலைக்க வைக்கும். விதி 3, எதையுமே அவங்க கிட்ட கெஞ்சி கேட்காதீங்க. அவாய்ட் நீடி பிஹேவியர். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் அவங்க பின்னாடி கெஞ்சுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் ரிப்ளை பண்ணல, ஏன் உன் நம்பர் தரல, நம்ம பேசலாமான்னு நீங்க சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு மெச்சூரிட்டி இல்லாத குழந்தையா தான் பார்ப்பாங்க. ஒரு ஆணா உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும். நீங்க அவங்க மெசேஜ்காகவோ கால்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒருபோதும் காட்டிக்காதீங்க.
உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், வேலை, நண்பர்கள்னு ஒரு தனி உலகம் இருக்கணும். நீங்க எப்போ அவங்க பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையில பிஸியா இருக்கீங்களோ அப்பதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு தேடல் வரும். கெஞ்சிரவன் ஒருபோதும் ஒரு பெண்ணை ஈர்க்க முடியாது. நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன் தேவை கிடையாது. அவங்கள வழிநடத்துற ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் தேவை. உங்க வேல்யூவை நீங்களே குலைச்சிடாதீங்க. விதி 4, எப்போதுமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்காதீங்க. ஸ்கேர்சிட்டி கிரியேட்ஸ் வேல்யூ. இதுதான் உலகத்துல இருக்க விலை மதிப்பான ஒரு விதி. ஒரு பொருள் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே தாராளமா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதே தான் உங்களுக்கும். அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்ட்ல ரிப்ளை பண்றது, அவங்க எப்ப கூப்பிட்டாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வேல்யூ அவங்க கண்ணில் 0வா ஆயிடும். உண்மையான ஈர்ப்பு அப்படிங்கிற மேஜிக் நீங்க அவங்க கூட இல்லாத போதுதான் நடக்கும். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க உங்களை மிஸ் பண்ணட்டும். இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், ஏன் இன்னைக்கு ஆன்லைன் வரலன்னு அவங்க உங்களை தேடணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அரிதா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க மேல இருக்கிற மோகம் அதிகமாகும். எப்பவுமே நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருந்தா நீங்க ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பீங்க. ஆனா உங்க நேரத்தை அவங்க தேடி வர வச்சா நீங்க தான் அவங்களோட முதல் ப்ரையாரிட்டி. உங்க நேரத்தை ஒரு பொக்கிஷமா மாத்துங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பொண்ணோட வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தான். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பையன் மேல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் 3 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணா அவனும் கரெக்டா 3 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றான். நான் ஒரு நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணா அவனும் கரெக்டா ஒரு நாள் கழிச்சு ரிப்ளை பண்றான். அந்த பையன் என்ன நினைச்சான்னா, தான் அந்த பொண்ணோட டைமிங் மேட்ச் பண்ணா அது ஒரு கேம்னு நினைச்சான். ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவன் அந்த பொண்ணோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடாதீங்க. சில சமயம் உடனே ரிப்ளை பண்ணுங்க, சில சமயம் லேட்டா பண்ணுங்க, சில சமயம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களால கணிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க இருக்கணும். நண்பா, கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பொண்ணு உங்களை மறக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்களை மறந்துடுவாங்களோன்னு நீங்க பயப்படுறது தான். அந்த பயத்தை உங்க செயல்கள்ல தெரியும். அந்த பயத்தை தூக்கி போடுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் பெண்களை ரொம்ப உச்சத்துல வச்சு கொண்டாடுது. ஆனா மர்மமான தன்னம்பிக்கை மிக்க ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன இந்த 2 சாவிகளையும் சரியா பயன்படுத்துங்க. மர்மத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகளை நீங்க கண்டிப்பா உடைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சைக்காலஜி விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதிகள்ல நீங்க இதுவரைக்கும் தெரியாம எதை அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை அளவுக்கு அதிகமா புகழறதா? ரூல் 1, இல்ல எப்பவுமே அவங்களுக்காக அவைலபிளா இருக்கிறதா? ரூல் 4, நீங்க பண்ற அந்த ஒரு தப்பை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது நான் உங்களுக்கு பர்சனலா ரிப்ளை பண்றேன். நம்ம அடுத்த வீடியோல 2 முக்கியமான விஷயங்களை எதை பத்தி பேசலாம்? ஒரு பெண்களோட ஈகோவை எப்படி உடைக்கிறது அப்படின்ற வீடியோ போடலாமா? அதாச்சும் ஹவு டு பிரேக் ஹர் ஈகோ இந்த வீடியோ போடலாமா? இல்ல மெசேஜ்ல அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, டெக்ஸ்டிங் சீக்ரெட்ஸ்? உங்களுக்கு எது முதல்ல வேணுமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த டாபிக் அதிக கமெண்ட்ஸ் வருதோ அந்த வீடியோவை நம்ம சேனல்ல நாளைக்கு வரும். நான் இன்னைக்கு சொன்ன இந்த 4 விதிகளையும் அடுத்து 48 மணி நேரத்துக்கு மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுதான்னு கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாற்றம் என்னன்னு இந்த வீடியோ கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல மாற்றம் நிகழ்ந்துடுச்சு அப்படின்னா சக்சஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான வீடியோஸ், லவ் டிப்ஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.